ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி கணக்கு 9ஆம் வகுப்பில் இயற்கணிதம் பயிற்சி 3.1 4வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா? பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திட்ட வடிவில் மாற்றி எழுதுக அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இறங்கு வரிசையிலையும் ஏறு வரிசையிலையும் எழுதணும். சரிங்களா? பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சம்ம x மைனஸ் 9 ப்ளஸ் ரூட் 7 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய இறங்கு வரிசை என்னவாக இருக்கும்? நமக்கு பெருசுலேருந்து சின்னதுக்கு போகணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பவரில் பார்க்கணும், அடுக்கில் பார்க்கணும். அடுக்கில் எது பெருசோ அதை முதல்ல எழுதிட்டு அதுலேருந்து சின்னது வரைக்கும் எழுதணும். சரிங்களா? இப்போ இங்கே அடுக்கில் நமக்கு எது பெருசு? இது 3, அடுத்தது 2, அடுத்தது எக்ஸ், அடுத்தது 9. அவ்வளோதான். இறங்கு வரிசை தெரியும் இல்லையாங்களா உங்களுக்கு? பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கு போகணும். ஏறு வரிசைனா சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ இங்கே இறங்கு வரிசையில் நமக்கு அடுக்கில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 7 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6, அடுத்தது என்ன? 6 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் எக்ஸ், அடுத்தது மைனஸ் 9. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஏறு வரிசை எப்படி எழுதுவீங்க? சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அப்படியே இதை மாற்றி எழுதிட வேண்டியதான். ஏன்னா இங்கே பெருசுலேருந்து நம்ம சின்னதுக்கு போயிருக்கோம். ஏறு வரிசையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இதை அப்படியே மாற்றி எழுத வேண்டியது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? மைனஸ் 9 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ரூட் ஆஃப் 7 எக்ஸ் கியூப். அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுக்கில் எது பெருசோ அதிலிருந்து ஆரம்பிச்சிடணும். இங்கே பாருங்கள், ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2 எக்ஸ் அடுக்கின் 4 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அடுக்கில் பாருங்கள் 4 இருக்குது. அப்போ 4 தான் பெருசு. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? அப்போ மைனஸ் 7/2 எக்ஸ் பவர் ஆஃப் 4, அடுத்தது என்ன? மைனஸ் 5 எக்ஸ் கியூப், அடுத்தது என்ன? ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் எக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஏறு வரிசை அதை அப்படியே மாற்றி எழுத வேண்டியது. ஃபஸ்ட்டு இது வரும் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் கியூப் மைனஸ் 7/2 எக்ஸ் 4. அவ்வளோதான். இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னதுக்கு போகணும், ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? 7 எக்ஸ் கியூப் மைனஸ் 6/5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதில் அப்படியே நமக்கு என்னவா இருக்குது? பெருசுலேருந்து சின்னது தான் போயிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்து எழுதலாம். அப்போ 7 எக்ஸ் கியூப் மைனஸ் 6/5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 1. சரிங்களா? இப்போ ஏறு வரிசைன்னு என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து அப்படியே மாற்றி எழுத வேண்டியது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? மைனஸ் 1 ப்ளஸ் 4 எக்ஸ், அடுத்தது என்ன வரும்? மைனஸ் 6/5 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 7 எக்ஸ் கியூப். சின்னதுலேருந்து பெருசுக்கு போயாச்சு. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? y ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 5 ஒய் கியூப் மைனஸ் 11 மைனஸ் 7/3 ஒய் ப்ளஸ் 9 ஒய் பவர் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு இறங்கு வரிசை எப்படி எழுதுவீங்க? பெரிய நம்பர் முதல்ல என்ன இருக்குது? அடுக்கில் 4 இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ 9/4 ப்ளஸ் அடுத்தது என்ன? ரூட் 5 ஒய் கியூப்னு இருக்குது. அப்போ இதை எழுதிடலாமா? ரூட் 5 பவர் ஆஃப் 5 கியூப். அடுத்தது 2 இருக்குது அடுக்கில். அப்போது 2. அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் 7/3 அது இருக்குது. அதை எழுதிடலாமா? ஒய். அவ்வளோதான். அடுத்தது என்ன இருக்குது? லாஸ்ட்டாக நம்பர். அப்போது 11 மைனஸ் 11. இப்போ ஏறு வரிசை என்ன பண்ணுவீங்க? அப்படியே இங்கேருந்து வரணும். அப்போது மைனஸ் 11 மைனஸ் 7/3 ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 5 ஒய் கியூப் ப்ளஸ் 9 ஒய் 4. அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இறங்கு வரிசைனா என்ன, ஏறு வரிசைனா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இறங்கு வரிசைனா அடுக்கில் பெரிய நம்பர்லேருந்து சின்னதுக்கு போகணும், ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள். கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை கூட்டுக, மேலும் கூட்டி வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே 2 பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் அப்புறம் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணுமா? கூட்டணுமா? கூட்டிட்டு அதோடைய படியை நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கள். நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு தனியாக எழுதியிருக்கேன், கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தனியாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும் எது பெரிய நம்பர், அதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? பவர்லேருந்து எழுதிட்டு போகணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே கியூ ஆஃப் எக்ஸில் 6 எக்ஸ் கியூப் மைனஸ் 7 எக்ஸ்
ப்ளஸ் 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது பெரிய நம்பர் பவரில் நமக்கு 3, அடுக்கில் நமக்கு வந்து 3 பெரிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 பவர்லேருந்து எழுதணும். பாருங்கள், P of x is equal to இங்கே வந்து 6x³ கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு மேலே இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கணும், 0x³ சேர்த்துக்கணும். அதாவது க்யூப் x³ x2 x அப்படின்னு போகணும். சரிங்களா? இப்போ 3 எழுதியாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, 6x² மைனஸ் 7x ப்ளஸ் 2. இப்போ q of x எழுதலாமா? q of xல நமக்கு இங்கே என்ன இருக்குது, 6x³ இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, x² இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே x² என்ன இல்லை. அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், 0x² சேர்த்துக்கிறோம். அடுத்தது என்ன, மைனஸ் 7x. அடுத்தது ப்ளஸ் 15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கூட்டிக்கலாமா? இப்போது 0x³ 6x³ கூட்டினா நமக்கு 6x³ ப்ளஸ் அதே மாதிரி 6x² 0x² கூட்டினா 6x². அடுத்தது இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையுமே கூட்டி 7 7 14 மைனஸ் போடுவோம். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது, 2யும் 15யும் கூட்டணும் அப்படின்னா 17. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இதோடைய ஆன்சர் என்னவாக இருக்கும், நமக்கு 6x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 14x ப்ளஸ் 17. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, படி கேட்டிருக்காங்க இல்லையா? படினா நம்ம என்ன சொல்லுவோம், பவரில் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதுதான் நமக்கு படி. இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சரில் பவரில் எது பெருசு, இந்த 3 தான் பெருசு. அப்போ இதனுடைய விடை என்ன, நமக்கு 3. புரியுதுங்களா? அதாவது வந்து எது பெருசோ அங்கேருந்து ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? பவரில் 3 2 1 அப்படி போகணும். எது இல்லையோ அதை வந்து நம்ம 0 சேர்த்துக்கிட்டே வரணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? h of x is equal to 7x³ minus 6x plus 1. f of x is equal to 7x² minus 17x minus 9. ஸோ இங்கே நமக்கு வந்து 3 தான் பெருசுங்க கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், h of x 7x³ ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம 2 1ன்னு போனோம் இல்லையா? அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு இங்கே 2 இல்லை. அப்போ நம்ம என்ன சேர்த்துப்போம், 0x² சேர்த்துப்போம். அடுத்தது மைனஸ் 6x கொடுத்தாச்சு. அப்போ அப்படியே போட்டுக்கலாம். அப்போ அடுத்தது 1. அடுத்தது f of xல பாருங்கள், இங்கே நமக்கு க்யூப் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துப்போம், 0x³ சேர்த்துப்போம். 0x² நமக்கு இங்கே என்ன இருக்குது, 7x² இருக்குது. மைனஸ் x இருக்கா, 17x. அடுத்தது மைனஸ் 9. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை நம்ம கூட்டிப்போமா, 7x 0னா நமக்கு 7x³ ப்ளஸ் 0வும் 7யும் கூட்டினோம்னா 7x². இது ரெண்டுத்தையுமே கூட்டி என்ன பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் வரும். அப்போது நமக்கு 17லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு என்ன விடை வரும், 11x. அதுக்கப்புறமா வந்து 9லேருந்து நமக்கு 1 போச்சுன்னா 8. ஏன்னா இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள்னால நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டோம். அப்போது நம்மளுடைய கடைசி ஆன்சர் என்னவாக இருக்கும், இதனுடைய படி என்னவாக இருக்கும் பாருங்கள். பவரில் 3 3 2 1ன்னு இருக்குது. அப்போ நமக்கு பெருசு எது, இது 3. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3ன்னு போட்டுறோம். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? எந்த ஸ்கொயரில் எந்த நம்பர் இல்லையோ அந்த இடத்துல 0 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், f of x 16x⁴ மைனஸ் 5x² ப்ளஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பவரில் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது f of x is equal to 16x⁴. அடுத்தது என்ன எழுதுவோம், 0x3 எழுதுவோமா? அடுத்தது 2 கொடுத்துட்டாங்க. அப்போ 5x². அடுத்தது என்ன, x. நமக்கு x மேலே கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணிப்போம், 0xன்னு சேர்த்துப்போம். அடுத்தது 9. புரியுதுங்களா? அடுத்தது g of x is equal to நமக்கு இங்கே வந்து என்ன கொடுக்கல, 4 கொடுக்கல, x⁴ கொடுக்கல. அப்போ நம்ம இங்கே என்ன சேர்த்துப்போம், 0x⁴ சேர்த்துப்போம். அடுத்தது என்ன, மைனஸ் 6x³. அடுத்தது என்ன இருக்குது, ஸ்கொயர் நமக்கு கொடுக்கல. அப்போ என்ன சேர்ப்போம், 0x² சேர்ப்போம். சரிங்களா? அடுத்தது x கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. அப்போ 7x. அடுத்தது என்ன, நம்பர் 15. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டிப்போமா, 16 0 நமக்கு 16x⁴. 6லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு 6x³. அதே மாதிரி 5லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு 5². 7 0 கூட்டினோம் அப்படின்னா 7x. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 15லேருந்து நமக்கு 9 போச்சுன்னா 6. அப்போ பெரிய நம்பருடைய குறி என்ன, 6. அவ்வளோதான், மைனஸ். சரிங்களா? இப்போது நம்ம வந்து படி எழுதணும் இல்லையா? இப்போது ஸ்கொயரில் பாருங்கள், அடுக்கில் பாருங்கள். அடுக்கில் வந்து எந்த நம்பர் பெருசாக இருக்குது, 4 தான் பெருசாக இருக்குது. அப்போது இந்த கணக்குக்கான விடை வந்து 4. அவ்வளோதான். புரியுதுங்களா?
அடுக்கில் வந்து எந்த நம்பர் இல்லையோ அந்த இடத்துல வந்து 0 போட்டு எக்ஸ் பவர்ன்ட்டு எழுதிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? P of x is equal to 7x square plus 6x minus 1. Q of x is equal to 6x minus 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையோட அடுக்கில் எது பெருசாக இருக்குது? இங்கே ஸ்கொயர் தான் பெருசாக இருக்குது. அப்போ நம்ம போகலாம். P of x is equal to 7x ஸ்கொயர், அடுத்தது 6xும் கொடுத்துட்டாங்க -1. ஓகேவா? அடுத்தது Q of x is equal to நமக்கு இங்கே என்ன கொடுக்கல? x ஸ்கொயர் கொடுக்கல. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துப்போம்? 0x ஸ்கொயர்னு சேர்த்துப்போம். அடுத்தது 6x இங்கே கொடுத்துட்டாங்க, அது அப்படியே எழுதிப்போம். அடுத்தது -9, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை கூட்டிக்கலாமா? 7x ஸ்கொயர் 6 இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இது வந்து நமக்கு கழித்தலில் கொடுத்துருக்காங்க. 6வது சம்மில் ஃபஸ்ட்டு சம் நமக்கு கழித்தலில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவோம்? குறிங்களெல்லாம் மாற்றுவோம். அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து இங்கே மைனஸ் ஆகும், இங்கே மைனஸாக இருக்கிறது வந்து ப்ளஸ் ஆகும். ஏன்னா முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ 6வது சம்மில் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? கழிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு இங்கே வந்து என்னவாகும்? ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும். ஸோ இங்கே 0x ஸ்கொயர் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தது, இங்கே மைனஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 6x வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது, இங்கே மைனஸ் ஆயிடுச்சு. இங்கே -9 வந்து இங்கே மைனஸ் ஆனது, இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? நம்ம பார்க்குறது 6வது சம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளஸ் 6xக்கும் இந்த -6xக்கும் அடி போயிடுங்களா? போயிடுச்சு. அடுத்தது என்ன? 0x. அடுத்தது என்ன? 9லேருந்து நம்ம 1 கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 9உடைய சிம்பிள் என்ன? ப்ளஸ். அதை போட்டாச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இதனுடைய படி நமக்கு என்னவாக இருக்கும்? ஸ்கொயரில் பார்க்கணும். என்னவாக இருக்குது? 2ஆக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? படி 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போது 6வது கணக்கில் 2வது சம் பார்க்கலாம். f of y is equal to 6y square minus 7y plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. g of y is equal to 7y plus y cubeன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதிலேருந்து இதை வந்து நம்ம கழிக்கணும். அப்போ f of yலேருந்து g of yவை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ கழிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? பாருங்கள், இங்கே ஸ்கொயரில் அடுக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பெரிய நம்பர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கேருந்து என்ன ஆரம்பிக்கணும்? 3லேருந்து ஆரம்பிக்கணும். எழுதிடலாமா? f of y is equal to நமக்கு இங்கே வந்து x cube கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? 0x cubeன்னு போடுவோம். சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் 6y ஸ்கொயர் மைனஸ் 7y ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஸோ 2ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம 2ன்னு போட்டுக்கணும். அடுத்தது என்ன எழுதணும்? g of y is equal to நமக்கு வந்து இங்கே க்யூப் என்ன கொடுத்துருக்காங்க? y க்யூப்னு கொடுத்துருக்காங்க, அதனால் y க்யூப். அடுத்தது என்ன? y ஸ்கொயர் கொடுக்கல, அப்போ நமக்கு அங்கே என்ன வரும்? 0y ஸ்கொயர்ன்ட்டு வரும். அடுத்தது நமக்கு 7y கொடுத்துருக்காங்களா? அப்போ ப்ளஸ் 7y. அடுத்தது 2க்கு நம்பர் எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்? இங்கே 0 சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாற்றலாமா? அப்போ எல்லாமே நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். சரிங்களா? இப்போ கழிச்சு போடலாமா? இப்போது இதுலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -y க்யூப் கிடைக்கும். சரிங்களா? இப்போது 6லேருந்து 0 கழித்தோம் அப்படின்னா நமக்கு 6y ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இது என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையுமே கூட்டிக்கணும். 7யும் கூட்டிக்கிட்டோம்னா 14. இந்த y அப்படியே இறக்கிடும், மைனஸ் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 2லேருந்து 0 இது கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதனுடைய படி எழுதணும்ல. படி வந்து பாருங்கள், நமக்கு அடுக்கில் எந்த நம்பர் பெருசு? 3 தான் பெருசு. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? 3ன்னு எழுதுவோம். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? பாருங்கள், 6வது கணக்கில் 3வது சம். h of z is equal to z power of 5 minus 6z 4 plus z. f of z is equal to 6z power of 2 plus 10z minus 7ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு 5 தான் பெருசு, அடுக்கில் பார்த்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாகவே எழுத ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அப்போது z 5, அடுத்தது என்ன இருக்குது? 4 இருக்குது. 6z 4, அடுத்தது என்ன? 3 எழுதணும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துப்போம்? 0z 3 எழுதிப்போமா? அடுத்தது 2 எழுதணும்ல, அடுத்தது 0z 2ன்னு எழுதிட்டோம். அடுத்தது நமக்கு 1 இங்கே இருக்குது, அதனால் 1ன்னு எழுதியாச்சு, zன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இது 1. அடுத்தது சாதாரண நம்பர் 1 வரணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? 0ன்னு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது f of z.
இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு எதிலிருந்து ஆரம்பிக்குது, ஸ்கொயர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு இது எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன வரும், 0 தான் வரும். அப்போ 0 z பவர் ஆஃப் 5, 4ம் கிடையாது அடுக்கில். அப்போ 0 z அடுக்கின் 4 ப்ளஸ் 3ம் கிடையாது. அப்போ 0 z 3 எழுதிட்டு நமக்கு அடுத்தது என்ன, ஸ்கொயருக்கு கொடுத்துருக்காங்களா, அப்போ 6z ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் z கொடுத்துருக்காங்களா, அப்போ 10z. நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அப்போ -7. அவ்வளோதான். புரியுதுங்களா? எந்த நம்பர் அடுக்கில் இல்லையோ அந்த நம்பருக்கு நம்ம 0 போட்டுட்டு மேலே அடுக்கில் சேர்த்துட்டு வரணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மைனஸாக மாற்றுவோம். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் ஆகும், இங்கே வந்து மைனஸ் ஆகும், இங்கேயும் மைனஸ் ஆகும், இங்கேயும் மைனஸ் ஆகும். இங்கே -7ங்கிற இடத்துல மட்டும் நமக்கு என்னவாகும், ப்ளஸ் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், z5 கிடைக்கும். அடுத்தது 6லிருந்து 0 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6z4 கிடைக்கும். இப்போது இது நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் ஆகாது, ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு 6 இருக்குது, 6z² இருக்குது. அப்போது நமக்கு இது என்னவாகும், -6z² என்னவாகும், அப்படியே தான் வரும். இது கேன்சல் ஆகாது. சரிங்களா? ஏன்னா இங்கே 6 இருக்குது, 6z² இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 0லேருந்து 10z இருக்குது. 10லிருந்து நமக்கு இங்கே என்னவாக இருக்கும், நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 10லிருந்து நமக்கு 1 போச்சுன்னா -9z. ஏன்னா 10உடைய சிம்பிள் வந்து மைனஸ், அதனால மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது என்ன, இங்கே ப்ளஸ் இருக்குது. 7லேருந்து 0வை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7. பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன, ப்ளஸ். ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே 6z² இருக்குது. அப்போ 6லேயும் 0வை கழிச்சோம்னா நமக்கு 6z² தான் வரும். சரிங்களா? இப்போது நம்மளுடைய ஆன்சர் வந்துருச்சு. இப்போது நமக்கு அடுக்கில் நம்ம படி பார்க்கணும் இல்லையா, அப்போ என்ன நமக்கு படி 5. அப்போது படி நமக்கு என்ன, பெரிய நம்பர் 5. அவ்வளோதான். சரிங்களா? எந்தெந்த நம்பரை வந்து நமக்கு அடுக்கில் இல்லையோ அந்த நம்பரை வந்து நம்ம 0 போட்டு நம்ம அடுக்கில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? கொஞ்சம் 1க்கு 3 முறை பாருங்கள், புரியும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.